யார் அந்த நிகிதா? அப்புறம் பார்த்தா தெரியுது அவங்க வந்து ஒரு மருத்துவர் கிடையாது. அவங்க வந்து ஒரு PhD பண்ணியிருக்காங்க, டாக்டரேட். அவங்க மேல டவுட் வராம இருந்தது காரணமே அவங்க ஒரு மருத்துவர். படிச்சவங்க அப்படி நடந்திருப்பாங்களா? ஒரு குற்ற பின்னணியை கொண்டவராக அவங்க யோசிக்கவே இல்லை. நாங்களும் ஒரு விக்டிம் தான், பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படின்றது போல சொல்றாங்க. ஒருவேளை அவங்க சொல்றாங்கல்ல, நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா இவங்களே வழக்கு போட்டுக்கணும் இல்ல? அது மட்டும் இல்ல, இப்போ சமீபத்துல இவங்க ஏதோ 2011 காலத்துல ஏமாத்தினாங்க, 12 ஏமாத்தினாங்கிறது இல்ல. கடைசி ஜனவரி மாசம் ஒரு தனியார் கல்லூரி தாளாளர், ஒரு தனியார் கல்லூரியுடைய முதலாளி அவர்கிட்ட தங்களுடைய வீட்டை விற்பதாக சொல்லி 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பி தராம ஏமாத்திருக்காங்க. இது போல எஃப்ஐஆர். அது ஒரு குற்ற குடும்பம்னு சொல்றாங்க. அவங்க நிறைய இந்த மாதிரி மோசடி பண்ணிருக்காங்க. அவங்க தம்பி வந்து அவன் வந்து கவியரசுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அந்த கவியரசு மூலமா தான் பசுபதி பாண்டியன் வந்து மிரட்டினதெல்லாம் சொல்றாங்க. ஸோ எல்லா வகையிலையும் இந்த குடும்பம் வந்து ஒரு மோசடி குடும்பம்னு தான் பேர் வாங்கி இருக்குது. அப்ப நிக்கிதாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சா பல விஷயங்கள் வெளியே வரும். ஆமாம், நிகிதா மட்டும் இல்ல, அவன் கவியரசுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அவங்க இந்த அம்மாவையும் விசாரிக்கணும். 75 வயசு அம்மா சொல்றாங்கல்ல, அவங்களுடைய அப்பா அவர் யாரு, ஜெயபெருமாள்னு ஒருத்தர். அவர் மூலமா தான் முதல்ல இது பண்ணிருக்காங்க. அப்ப அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாதான் மொத்த குடும்பத்தையுமே கஸ்டடியில் எடுத்தாங்க. ஓகே, இப்ப சிபிஐ விசாரணையில இதை தாண்டி இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் நினைக்கிறேன். தெரியல, எனக்கு சிபிஐ விசாரிச்சு இது வரைக்கும் பெருசா நீதி கிடைச்சதை நான் பார்க்கல. இப்ப நேற்று இரவு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போய் பார்த்திருக்கிறாரு. என்ன கேட்டால் இந்த விஷயத்துல விஜய் சோம்பேறின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 4 நாள் 5 நாளுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து இங்க போகணுன்னே தோணி இருக்குது அப்படின்னா நீங்க ரொம்ப மக்கள். அனிதா விவகாரத்துல கூட அப்படிதான், எல்லாரும் பேசி முடிஞ்ச பிறகு லாஸ்டா நானும் இருக்கிறேன்னு போய் கையில ஒரு செக்கை கொடுத்துட்டு வந்தார். இவங்க ஏன் போராட்டம் பண்ணணும்னா நிக்கிதாவை அரெஸ்ட் பண்ணி சொல்லி போராட்டம் பண்ணணும். அதை செய்ய மாட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சி வந்து 2026 மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட அரண்சை மதன் தோழர் இணைந்திருக்க, அவரிடம் பேசுவோம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணா. இந்த அஜித்குமாரோட லாக்அப் டெத், அதுல சம்பந்தப்பட்ட நிக்கிதா யார் அவங்க அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்க மேல வழக்கு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம். இப்ப ரீசெண்டா ஒரு ஆடியோ வந்து நியூஸ் சேனல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்கண்ணே? இல்லை, இப்போ இந்த நிகிதா பத்தி ஆரம்பத்தில் நம்ம யாரும் பேசல. என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நிகிதான்னு ஒருத்தங்க மருத்துவர், அவங்க வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. விசாரித்த வகையில தவறு நடந்திருக்குது, தப்பா விசாரிச்சிருக்கிறாங்க, ரொம்ப கரடுமுரடா நடந்துக்கிட்டாங்க, அடிச்சு கொண்டுட்டாங்க, காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இப்படித்தான் இந்த விவாதம் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் 2 நாள் போக போக தான் இந்த விஷயங்கள் வந்து நிறைய யார் இந்த நிகிதா, இவங்களுக்காக ஒரு அரசு துறை வந்து எல்லா வகையிலையும், அதுலயும் காவல்துறை என்பது அன்அபிஷியலா எல்லா வேலையும் செஞ்சிருக்கு. ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு தேடுற அளவுக்கு ஒரு பவர் இருக்கு. தேடுறது இல்ல, விசாரணைங்கிறது எஃப்ஐஆரே இல்லாம நம்ம வந்து விசாரிக்கிறாங்க. அதுலயும் வந்து திருப்புவனம் ஸ்டேஷன்ல இருந்து இல்லாம மானாமதுரையில இருந்து ஒரு டீம் வந்து விசாரிக்கிறாங்க. எஸ்ஐ இல்லாம வெறும் ஏட்டையா மூலமாக தலைமை காவலர் அவர் தலைமையில வந்து விசாரிக்கிறாங்க. எதுவுமே முறை இல்லையே அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருந்தது. இப்ப இவங்க விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சுட்டு பையன் மேல தப்பு இருக்கிற மாதிரி தெரியலங்க. ஒரு குற்ற பின்னணி உள்ள நபரும் கிடையாது. வேற என்ன, குற்ற பின்னணி உள்ள நபர்களுக்கு தான் பொய் சொல்ல தெரியும். எப்படி அதுல இருந்து தப்பிக்கலாம். ஆமா, அப்படிலாம் தெரியும். இவருக்கு அப்படிலாம் இல்ல, ஓப்பனா என்ன நடந்ததுன்றத வந்து சொல்றாரு. லூப் ஒண்ணுமே இல்ல, அங்க எதுவும் மிஸ் ஆன மாதிரி தெரியல சார் அப்படின்னா, இல்ல இன்னும் நல்லா விசாரிச்சு நகையை வாங்கி கொடுங்க அப்படின்னு மேலிருந்து அவருக்கு அழுத்தம் வருது. அப்படின்னும் போது தான் இந்த சித்திரவதை அடிச்சு கொள்றது. வாயில வந்து மிளகாப்பொடி போட்டுக்கிறாங்க. 48 இடத்துல வந்து காயம் அப்படின்னு சொல்லி, உடம்புல காயம் படாத இடமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பிறப்புறுப்புல தாக்குனதா சொல்றாங்க. ஆக மோசமான ஒரு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்குது. இதுக்கு எதிராக நம்ம என்ன நினைச்சோம், பையன் நாடார் சமூகத்தை சேர்ந்தவன், அதனால நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க போராடி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை. அங்க வந்து தேவேந்திர வேளாளர்கள், கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க, நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க, எல்லாரும் இன்னும் பிறர் ஒன்னா சேர்ந்து போராடி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடி இருக்கிறாங்க. ஊர் மக்கள் வந்து போராட்டத்தை வந்திருக்கிறாங்க. கடைகள் அடைச்சி, விதிவிலக்கு இல்லாமல் எல்லா கடைகளும் அடைச்சி இஸ்லாமியர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி வந்து இந்த விஷயம் நடந்திருக்குது. இதுல சாட்சிகளை வந்து மிரட்டுறதுங்கிற அளவுக்குலாம் வந்திருக்குது. அது இன்னைக்குள்ள அப்டேட். அப்போ இந்த விஷயம் வந்து நாம் நிகிதாவை கவனிக்காமலே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லா இதுதான் விவாதம். யார் அந்த நிகிதா, அவங்களோட பின்புலம் என்ன, அதான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க தலைமறைவு அப்படின்னாங்க. அப்ப தலைமறைவு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஆடியோ போடுறாங்க. அப்புறம் பார்த்தா தெரியுது அவங்க வந்து ஒரு மருத்துவர் கிடையாது, அவங்க வந்து ஒரு PhD பண்ணியிருக்கிறாங்க, டாக்டரேட். அவங்க வந்து கோவை அரசு கல்லூரியில பேராசிரியராக இருந்திருக்கிறாங்க. இப்போ எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, இருந்ததை அவங்களே ஆடியோவில் சொல்றாங்க. ஸோ ஒரு பேராசிரியர். இப்போ பேராசிரியர்னா ஒரு மரியாதைக்குரியவராகத்தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. மருத்துவர்னாலே சரி, அவங்க மேல டவுட் வராமல் இருந்தது காரணமே அவங்க ஒரு மருத்துவர். படிச்சவங்க அப்படி
நடந்திருப்பாங்களா சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு குற்ற பின்னணியை கொண்டவராக அவங்க யோசிக்கவே இல்லை. அப்புறம் நேற்றிலிருந்து ஒவ்வொரு வீடியோவா வருது. அந்த பெண்ணால் பாதிக்கப்பட்டவர்கள் வராங்க. அதுல ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுடைய பேராசிரியர், பிரின்சிபல். அவர் வந்து இவங்க ஒரு கல்லூரியில், தனியார் கல்லூரியில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து அங்கே சம்பளம் குறைவாக இருக்கும், தெரியும், 15,000 20,000 தான் சம்பளம் கொடுப்பாங்க. அவர் வந்து அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார், அப்புறம் சொல்லியிருக்கிறாங்க அவர்கிட்ட, சார் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம். வாத்தியார்ட்டே அவர் சொல்றாரு, என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால நான் நம்பிக்கையோட வந்து போனேன். 9 லட்ச ரூபா கொண்டு வாங்க, கொண்டு வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வேலை அப்படின்னு சொன்னாங்க. பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது, என்னங்க 10 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டெலாம் கொண்டு வந்துருக்கிறீங்க, 500 ரூபா நோட்டை வேணும்னு இருக்கிறாங்க. ஐயோ வேலை போயிடக்கூடாதுன்னு பதறி அடிச்சு அவரும் போய் நோட்டெல்லாம் மாற்றி, உங்களுக்கு தெரியும் திருப்போணம் மாதிரியான ஒரு மதுரை மாதிரியான ஒரு கிராமங்கள், அவங்க வந்து ஆலம்பட்டின்னு சொல்றாங்க, ஆலம்பட்டி கிராமம் சேடப்பட்டி பக்கத்துல, கிராமத்துல போய் ஒரு 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபாய்க்கு வந்து முழுக்க முழுக்க 500 ரூபா நோட்டை மாத்துறது எவ்வளவு சிரமம். அப்படி போராடி ஒரு மாத்தி கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டா அவ்வளவுதான், ஏமாத்தி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க, அதனால உடனடியே போஸ்டிங் போட மாட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சோடனே போஸ்டிங் போட்டுருவாங்க. சரி, எலெக்ஷன் முடிவிட்டோன்னு காத்திருக்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வேற ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு, பழைய ஆளுங்க உடனே இதை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் போருங்க அப்புறம் போட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் இல்லை. அப்புறம் பார்த்தா உங்க பணத்தை நாங்கள் திருப்பி தந்துடுவோம் போங்க அப்படின்னு இருக்கிறாங்க. சரின்னு கொஞ்ச நாள் காத்திருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் போய் ப்ரெஷர் பண்ணா ஒரு வக்கீல், பசும்பொன் பாண்டியன் சொல்றாங்க, திருநகர்ல உள்ள ஒரு பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீல். அவர் ஒன்றும் பெரிய செல்வாக்குள்ள வக்கீல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் இந்த மாதிரி சொல்றத பார்த்தா அவர் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துகள்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் போலதான் தெரியுது. அவர் வந்து மிரட்டி இருக்கிற, அப்படி கொன்றுவோம், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது, பணம் 1 பைசா கூட திருப்பி வராது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. சரி, இவர்கிட்ட மட்டும்தான் அப்படியா அப்படின்னா, இவங்க சொந்தக்காரங்க கிட்டையும் வந்து மிரட்டி இருக்கிறாங்க, இது பணம் வாங்கியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சாதிக்காரங்க, நம்ம சமூகத்துக்கு நம்ம வந்து உதவி செய்யறோம், நாம பணம் எதிர்பார்க்கல, ஆனா கொடுத்தாதானே. சரி, பணம் கொடுத்தாலும் இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதனால பணம் கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க கிட்ட 8 லட்ச ரூபா. இல்ல, ராஜாங்கன்னு ஒருத்தர் பால் ஊத்துறவர், வீடு விட போய் பால் ஊத்துறவர், மாடுகள் வளர்த்து பால் கறந்து அதை கொண்டு போய் ஊத்திட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அந்த காசை கொண்டு போய் வந்து, சரி பையன் எனக்கு விஏஓ வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க. அப்படி அந்த காசும் அதே தான், அவங்க கிட்டயும் இதே கதை தான், ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ஏமாத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்தக்கார பையன் இன்னொருத்தன் வினோத், அவனுக்கும் அப்படித்தான், அவன் எம்எட் முடிச்சிருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு டீச்சர் வேலை, உங்களுக்கு டீச்சர் வேலை கிடைக்குது வாங்க, நம்ம சமுதாயங்கிறதுனால உதவி செய்யறேன், இப்படி சொல்லி அவங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆடியோல நானும் ஏமாத்தப்பட்டிருக்கேன், நானும் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி நான் சில சவால்கள் சொல்லிடுறேன். அவங்க இவர் இந்த வினோத்துங்கிறவர் சொல்றாரு, இவங்ககிட்ட மட்டும் இல்ல, எங்ககிட்ட மட்டும் இல்ல, இன்னும் வந்து ராமநாதபுரத்துல 50 லட்ச ரூபாய்க்கு மேல துண்டு துண்டா அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க, அவங்களும் அந்த மாதிரி புகார் சொல்லியிருக்கிறாங்கன்னு அதை சொல்றாங்க. அப்புறம் புளியங்குளம் பகுதியிலையும் இது போல 50 லட்ச ரூபாய்க்கு மேல ஆட்டை போட்டுக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மோசடி தான் அது. ஆமா, அப்போ தொழில் முறையில இந்த மோசடிகள் வந்து நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இப்போ சமீபத்துல இவங்க ஏதோ 2011 காலத்துல ஏமாத்தினாங்க, 12ல ஏமாத்தினாங்கிறது இல்ல, அப்டேட் இப்போ வரைக்கும் கடைசி ஜனவரி மாசம் ஒரு தனியார் கல்லூரியுடைய தாளாளர், அவருடைய கிட்டத்தட்ட தனியார் கல்லூரி தாளாளர்னு கிட்டத்தட்ட ஒரு ஓனர், அவர் ஒரு தனியார் கல்லூரியுடைய முதலாளி, அவர்கிட்ட தங்களுடைய வீட்டை விற்பதாக சொல்லி 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பி தராம ஏமாத்திருக்கிறாங்க. இது இப்போ உள்ள எஃப்ஐஆர். ஓகே, இப்பயும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. முதல் குற்றவாளி இவங்க A1. அப்படி வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு கல்லூரி பேராசிரியர், அரசு கல்லூரி பேராசிரியர், இந்த மாதிரி பிஹெச்டி பண்ணவங்க இந்த மாதிரி மோசடிகள்ல வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இவங்களுடைய பின்னணி பார்க்கும்போது நம்ம அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா இவங்களே ஒரு தேடப்போற ஒரு குற்றவாளியா தான் இருந்திருக்கிறாங்க. ஆமா, இப்ப இவ்வளவு மோசடி பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, எங்க வீட்டு பக்கத்துல விவேகானந்தன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்துதான் எங்க வீட்டு பக்கத்துல, அப்பதான் சொன்னாரு நம்ம மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம என்ன பண்ண முடியும், நானும் எங்க அன்னிக்கு வந்து பணத்தை கொடுத்து நாங்களும் ஏமாந்துருக்கிறோம், அவர் என்ன எங்களை ஏன் கை காட்டுறாங்க அப்படின்னா, அவர் வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால அங்க செங்கல் மணல் ஜல்லி எல்லாம் கொட்டி போட்டிருந்தாங்க, அதனால எங்க வீட்டுக்கு முன்னாடி மர நிழல் இருந்தது, அதுல உட்காந்துருப்பாரு, கட்டில் போட்டு உட்காந்துருப்பாரு, அதனால எல்லாரும் எங்களையும் சேர்த்துக்கிறாங்க, நாங்களும் ஒரு விக்டிம் தான், பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படின்பது போல சொல்றாங்க. ஒருவேளை அவங்க சொல்றாங்கல்ல, நானே பாதிக்கப்பட்டேன்,
நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா இவங்களே வழக்கு போட்டிருக்கணும்ல. இவங்க ஒரு எஃப்ஐஆர் பண்ணிருக்கணும்ல. நீங்க சொல்றீங்கல்ல, விவேகானந்தன் ஒருத்தர் வந்து ஏமாத்திட்டாருங்க, எங்களையும் ஏமாத்திட்டாரு, விவேகானந்தன் மேல 8 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி மோசடி பண்ணிட்டாருன்னு இவங்க ஒரு வழக்கு போட்டுருக்கலாம். இன்னொன்னு, அந்த விவேகானந்தனும் குற்றவாளி இல்லைன்றாங்க அவங்க. அவர் வந்து பெரியசாமி மூவேந்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து மதுரையில திருநகர் பகுதியில இருக்கிறாரு, அவரு தான் பணத்தை வாங்கி, அவர் ஏதோ ஆளுங்கட்சியோட தொடர்புல உள்ளவர் போல இருக்குது, பெரிய ஆளுன்னு சொன்னாரு, அதனால அவர் மூலமா தான் அது நடந்திருக்குது அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா, அப்போ அந்த பெரியசாமி மூவேந்தர் மேலேயும் இவங்க கேஸ் போட்டுக்கலாமே. சரி, பசுபதி பாண்டியன் ஒரு வக்கீல் மிரட்டினாருன்னு சொல்றாங்கல்ல, யாருக்கும் பணம் தர மாட்டேன்னு மிரட்டினது யாரு? வக்கீல் பசுபதி பாண்டியன். அது எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த வக்கீல் பசுபதி பாண்டியன் மேல இவங்களே வழக்கு போட்டுக்கலாம்ல. இவங்க ஒரு அரசு ஊழியருங்கிற வகையில இவங்களுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்குது, இவருக்கு யூனியன் இருக்குல்ல. ஆமா, ஏன்னா நீங்க நேரடியா வேற பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா கொடுத்துருக்கணும்ல அந்த அஃபையாருங்க. ஸோ இவங்க மேலதான் நமக்கு எல்லா வகையிலையும் சந்தேகம் வருது. கம்பேர் பண்ணி பாருங்க. அது பக்கம் அஜித்குமார், அவன் மேல எந்த புகாரும் இது முன்னாடி இல்லை, அவன் யாரையும் ஏமாத்தினதாகவோ அல்லது வந்து திருடியதாகவோ எந்த புகாரும் பின்னணியோ இல்லை, தவறான பின்னணி இல்லை. இன்னொன்று, அவன் வேலை செய்யறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பளத்தில் உள்ள வேலை இல்லை. அங்கே வந்து 8,200 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவனுடைய குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கிங்க, அவனுடைய பொருளாதார நிலைமையை புரிஞ்சுக்கிங்க. அவங்க என்னன்னா, கோயிலுக்கு வந்திருக்கும் போது அந்த அவங்க சொல்றதே வச்சு சொல்றேன், அந்த பையன் தான் ஓடி வந்து என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த மாதிரி வயசானவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து தள்ளு வண்டியை வந்து வீல் சேரை வந்து கொண்டு வந்து கொடுத்து அவன் தான் உதவி செஞ்சான். காரை போய் பார்க்கிங் பண்ணும்போது நான் போய் பார்க்கிங் பண்ணிடுறேன்னு சொன்னான். அதனால 500 ரூபா பணம் கேட்டான், நான் அவளை தர முடியாது, 100 ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் நடந்துருது அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு பழி வாங்குறதுக்காக அவங்க இப்படி செஞ்சாங்களா, அல்லது இது மூலமா ஒரு அமௌண்ட்டை வந்து நகை தொலைஞ்சு போச்சுன்னு பொய் சொல்லி ஒரு அமௌண்ட்டை வந்து வாங்கிடணும் அப்படின்றதுக்காக செஞ்சாங்களாங்கிறது டவுட்டா இருக்குது. ஏன்னா இப்போ நகையை யாரும் கழுத்துல போடுவாங்களா, கார்ல பின் சீட்ல வைப்பாங்களா? கண்டிப்பா. இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, போட்டுட்டு வரீங்கன்னா ஒண்ணு போட்டுட்டு போயிருக்கணும். கோயில் வரையும் வந்துட்டு கழட்டி கார்ல வைக்கிறாங்கன்னா ஒரு சந்தேகம் வருது இல்லையா? சந்தேகம் வருது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கார்லயே வந்து உங்களுக்கு வந்து லாக்கர் இருக்குது, கார் அது உள்ள வச்சிருக்கலாமே. சரி, நீங்க கோயிலுக்குள்ள போறீங்க, ஹேண்ட்பேக் மட்டும் தான் எடுத்துட்டு போறீங்கன்னா ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு நீங்க எடுத்துட்டு போயிருக்கலாமே. யாருமே அதானே செய்வாங்க. கண்டிப்பா. காருக்குள்ள வச்சுட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. எது இருந்தாலும் சரி அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு போவாங்க. அப்ப எல்லா வகையிலையும் நமக்கு வந்து இவங்க மேல சந்தேகம் வருது. இவங்க மேல மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தின் மேலேயே வந்து ஒரு குற்ற குடும்பம்னு சொல்றாங்க. அவங்க நிறைய இந்த மாதிரி மோசடி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தம்பி வந்து அவன் வந்து கவியரசுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அந்த கவியரசு மூலமா தான் பசுபதி பாண்டியன் வந்து மிரட்டினதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ எல்லா வகையிலையும் இந்த குடும்பம் வந்து ஒரு மோசடி குடும்பம்னு தான் பேர் வாங்கி இருக்குது. இவங்க பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணும்போது ஒரு இடத்துல தலைமறைவாயிருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரோட பேச்சை கேட்டுட்டு இப்படி ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு என்னன்னா, ஒரு 10-15 வருஷமா அந்த மோசடியில ஈடுபட்டவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கும்ல, போலீஸாருக்கும் இதுல ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு ஒரு டவுட், அப்படி ஒரு டவுட் வருது. ஏன்னா அன்அபிஷியலாவே மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆரே போடாம வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னா இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருசா இல்லைன்னு நடக்காது. கண்டிப்பா. இப்போ அதுக்கு தான் சொல்றாங்க, இவங்களுக்கு யாரோட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட தொடர்பு இருந்தது, உறவுக்காரங்கன்னு சொல்றாங்க, அவங்க மூலம் வந்ததெல்லாம் சொல்றாங்க. நமக்கு தெரியல எது உண்மையோ பொய்யோ, அது காவல்துறை விசாரிக்கட்டும், நம்ம பெரும்பாலும் அதிகாரிகள் தப்பிச்சிருவாங்க. இப்போ இதுலேயே கூட வந்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, உத்தரவு போட்டவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஎஸ்பி எஸ்பி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ டிஎஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்கிறாங்க. ஆனா கொலை குற்றவாளிகள் யாரு? அந்த காவலர்கள் தான். அதுல ஒருத்தர் டிரைவர்ன்றதுனால அவர் தப்பிச்சிட்டாரு. மீதி 5 பேரு சஸ்பெண்ட் மட்டும் இல்லாமல் அவங்க கைது செய்யப்பட்டாங்க. இப்போ அவங்க போகுது. அப்போ இதெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது நம்ம நிகிதா என்ற நபரை விட்டுட்டோம்ன்றது நான் என்ன சொல்லல, ஊடகங்களை சொல்லல, காவல்துறையே சொல்றேன். அவங்கள பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆரம்பத்திலே நீங்க அவங்களுடைய பின்னணியை எடுத்து பார்த்திருந்தோம் அப்படின்னால இந்த விசாரணையே வந்திருக்காது. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே யாரு என்னன்னு விசாரிச்சிருந்தாங்க, இது ஒரு ஃப்ராடு அப்படின்றது தெரிஞ்சிருந்ததுன்னா அவனை கையாளுற முறை மாறி இருக்கும். கண்டிப்பா. இவங்க இதுல 5 பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா இவன் மேலதான் சந்தேகப்படுறேன்னு சொல்லுது. இவன் மேல மட்டும் சந்தேகப்பட வேண்டிய தேவை என்ன? அந்த அம்மா சொல்லுது, அவன் வந்து கார் ஓட்டிட்டு வந்தான், அவன் கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்றாங்க, அவன் தான் கார் ஓட்டிட்டு வந்தான்னு சொல்றாங்க. ஆனா அங்க உள்ள எல்லாருமே சொல்றாங்க அவன் கார் ஓட்டல அப்படின்றாங்க. கார் ஓட்டுனது இன்னொரு பையன்,
அவன் தான் போய் கார் எடுத்திருக்கிறான் விட்டுருக்கிறான் அப்படின்னா நீங்க அவன் மேல சந்தேகம் வரலையே. அப்ப இவனை மட்டும் கார்னர் பண்ண வேண்டிய காரணம் என்ன? அப்ப என் கெத்த பாரு, நீ என்கிட்ட வந்து பேரம் பேசுறியா? நானே பல பேர்த்திட்ட கொள்ளையடிச்சு நீ ஏன்டா 500 கேட்கறேன். அது 500ன்றது எனக்கு அதிகமா தெரியுது. ஏன்னா அங்க உள்ளவங்ககிட்ட நம்ம லோக்கல்ல விசாரிச்சோம், அப்படி எல்லாம் காசு வாங்குறதுங்கிறதெல்லாம் பழக்கமே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, அதிகபட்சமா அவன் ஏதோ செலவுக்கு கேட்டிருப்பான், ஒரு 50 100 கேட்டிருப்பான், அதை தர முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்கோம். அதை மீறி கொஞ்சம் பேசி நான் வந்து தள்ளி கொண்டு போய் விட்டாங்க, காரை கொண்டு பார்க் பண்ண அது பண்ண ஒரு 50 ரூபா கொடுங்க 100 கொடுங்கன்னு கேட்டிருந்துருக்கலாம். என்கிட்டே காசு வாங்குறியா அவன் கெத்த பாருன்னு காட்டுறதுக்காக ஒரு பொய் பழியை கூட சுமத்தி இருக்கிறாங்களோ, இல்லாத நகையை தொலைத்ததாக. ஏன்னா அந்த நகை இருந்ததுக்கான அவங்க ஆதாரம் கிடையாது, அந்த நகைக்கான பில்லு கூட நான் கேட்கல. அது ஒரு போட்டோ இருக்கும்ல, ஏற்கனவே கழுத்துல போட்டிருந்தது, இந்த நகை தான் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப், அதுவும் ஆதாரம் இல்லை. இப்ப இந்த அம்மா சொல்லுது என்கிட்ட பணம் கொடுத்ததுக்கு ஆதாரம் என்னன்னு கேக்குது. ஒரு நம்பிக்கையின் பேர்ல சொந்த சாதி தெரிஞ்சவங்க பழகினவங்க நீண்ட நாள் பழக்கம் உள்ளவங்க அந்த அடிப்படையில வந்து நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னா சாட்சியை வச்சுக்கிட்டா கொடுப்பாங்க. அதுலயும் வந்து நீங்க அரசு வேலைக்கு லஞ்சம் கொடுக்குறவன் சாட்சி வச்சுப்பானா? அது எப்படி? அவங்களே நீங்க சாட்சியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, எங்க மாட்டிக்கிட்டுன்னா வேலை போயிருங்க, நாளைக்கு உங்களுக்கு காசும் போச்சு வேலையும் போச்சுன்னு ஆயிரும் அப்படிதானே சொல்லுவாங்க. இப்ப அவங்க கேக்குறாங்க சாட்சி என்ன ஆதாரம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு திமிர் எடுத்த பேச்சு இது. சோ நம்ம கவனிக்க வேண்டிய நபர், விசாரிக்கப்பட வேண்டிய நபர் நிகிதா. நீதி வழங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுத்தது, விசாரிக்கிறது, தண்டனை என்ன தண்டனை கொடுங்க, ஆனா இவங்களை விட்டுறக்கூடாதுங்கிறது தான் நம்மை போன்றவர்களுடைய கோரிக்கை. அப்ப நிகிதாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சா பல விஷயங்கள் வெளியே வரும். ஆமாம், நிகிதா மட்டும் இல்ல, அவன் கவியரசுன்னு ஒருத்தன் சொல்றாங்க, அவங்க இந்த அம்மாவையும் விசாரிக்கணும். அது 75 வயசு அம்மா சொல்றாங்கல்ல, அவங்களுடைய அப்பா அவர் யாரு, ஜெயபெருமாள்னு ஒருத்தர். ஓகே, ஆமா, அவர் மூலமா தான் முதல்ல இது பண்ணிருக்கிறாங்க. அப்ப அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சுதான் மொத்த குடும்பத்தையுமே கஸ்டடியில் எடுத்தாங்க. ஓகே, இப்ப சிபிஐ விசாரணையில இதை தாண்டி இன்னும் பல உண்மைகள் வெளிவரும்னு நினைக்கிறீங்களா? தெரியல, எனக்கு சிபிஐ விசாரிச்சு இது வரைக்கும் பெருசா நீதி கிடைச்சதை நான் பார்க்கல. ஓகே, தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓப்பனா இருக்கிறோம், வெளிப்படையா இருக்கிறோம். இப்ப நீங்க வந்து இப்போ அரசு காவல்துறை இப்ப நீங்க வேற வழக்குல நீங்க என்ன வேணா சொல்லலாம். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல வந்து சம்பந்தப்பட்டவன் வேற ஒரு நபர், அப்ப காவல்துறை விசாரிச்சு நாங்களே வந்து நீதியை பெற்று தருகிறோம்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு கிரிப் இருக்கும். இப்போ காவல்துறை மீது தான் குற்றச்சாட்டு, அரசு மீது தான் குற்றச்சாட்டு. அப்ப நானே விசாரிக்கிறேன்னு சொல்லும் போது அதுல ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விடக்கூடாது. நாங்கள் வெளிப்படையாக இருக்கிறோம், ஒரு பொதுவான ஆள்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில நாங்கள் வந்து ஒத்துழைப்பு தருகிறோம், சிபிஐ விசாரிக்கட்டும்னு மனமும் வந்து இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இப்போ இதில் திமுக அரசு தான் இதுக்கு பொறுப்பு, தொடர்ந்து லாக்அப் டெத் நடந்துகிட்டு இருக்குது, திமுக ஆட்சி வந்து ரொம்ப மோசம் அப்படியான கட்டமைப்பு ஒரு கட்டுக்கதையை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. நாம ஒன்றை ஒத்துக்கொள்வோம், லாக்அப் டெத் நடக்குது, காவல்துறையுடைய அத்துமீறல் நடக்குது. இதை நாம் ஏடிஎம்கே கவர்மெண்டோட கம்பேர் பண்ணி சொல்லணுங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. இது இப்போ பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இந்த போலீஸு, அது அந்நியர் ஆட்சியில உருவாக்கப்பட்ட ஒரு போலீஸு, அந்நிய மக்களை எப்படி அடக்கி ஒடுக்கி பயமுறுத்தி தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அது இன்னும் அப்படியே சீர்திருத்தப்படாமல் அப்படியே இருக்கு. ஆமா, நான் இந்த விசாரணை படம் வந்தது இல்லையா, விசாரணை படம் அவர் எடுத்ததுக்கான நோக்கம் வேற. போலீஸுடைய அடக்குமுறை என்பது விசாரணை என்ற பெயரில் வந்து இவ்வளவு சித்திரவதைகள் நடக்குது, இதை வந்து ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம எடுத்துக்காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் எடுத்துருக்கிறார். ஓகே, படம் பற்றி பல்வேறு வகையான கருத்துக்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் உண்மையா காட்டியிருக்கிறீங்க அப்படின்னா பாராட்டினாங்க. ஆனால் நான் ஒருத்தருடைய பாராட்டுக்காக நான் வருத்தப்பட்டேன். ஒரு போலீஸ் அதிகாரி படம் பார்த்துட்டு, சார் சூப்பரா எடுத்திருக்கீங்க சார், இந்த படம் பார்த்தீங்கன்னா போலீஸ்னாலே ஒரு பயம் வரும் சார் அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னாரு. உண்மையிலேயே எனக்கு அப்ப வருத்தமா இருந்ததுன்னு வெற்றிமாறன் சொன்னார். சோ நீங்க இதன் மூலமாக போலீஸ் சம்பளப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்க, அவங்க இதன் மூலமாக என்ன தெரியுமா நினைப்பாங்க, அந்த பயம் வரும். இப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கிற பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நடவடிக்கை எடுத்தா போலீஸுக்கு பயம் வரும்னு. போலீஸ்காரங்க என்ன பேசிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப அவங்க தரப்புல என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. போலீஸ் தரப்புல ஒருவேளை இப்படி இருக்குமோ எனக்கு தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு போலீஸ்னா ஒரு பயம் வரும் அப்படின்னு பாசிட்டிவா கூட பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக இப்படித்தான் இந்த சிஸ்டம் இருக்குது, போலீஸுங்கிறது அப்படித்தான் இருக்குது. இதுல அதிமுக ஆட்சியில அவர்கள் கரங்கள் வந்து முழுக்க அவிழ்த்து விடப்பட்டு ரொம்ப சுதந்திரமா இருப்பாங்க. நான் சில காவல் அதிகாரிகள்கிட்ட பேசின வகையில அவங்க சொல்லுவாங்க, டிஎம்கே ஆட்சியில வந்து ரொம்ப அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படி இப்படின்னு கட்டுப்பாடுகள் இருக்குங்க. ஏடிஎம்கே தான், அம்மா தான் ஃப்ரீயா விட்டுருவாங்க, என்ன வேணா செய்யலாம்,
நம்ம ஒரு பிரச்சனை வராது. அந்த கேஸ் இந்த விசாரணை மேலே கூப்பிட்டு விசாரிச்சாங்க, கண்டிச்சாங்க, டிரான்ஸ்ஃபர், இந்த பிரச்சனையே இருக்க கூப்பிட்டு பாராட்டுவாங்க, பதக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு இல்ல அதுக்கு சாட்சியா நம்ம பல கேஸ் பேசலாம். நிறைய நிறைய இருக்குது. ஸோ அதனால ஏடிஎம்கே ஆட்சியில நிறைய அடக்குமுறைகள் மட்டும் இல்லாமல் காவல்துறை நேரடியா சுட்டு கொண்டது, என்கவுண்டருங்கிற பேர்லயே சகட்டு மணிக்கு நிறைய நடந்தது பார்க்குறோம். வாச்சாத்தி வன்கொடுமையை நம்ம பார்த்துருக்கிறோம். மொத்த கும்பலா சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து அங்க செஞ்சது, கொலைகள் செஞ்சது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். பத்மினின்னு ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்ட பொண்ணு, அந்த பொண்ணை ரேப் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கெல்லாம் அந்த அம்மா ஆதரிச்சது. அவங்க நடவடிக்கையெல்லாம் எடுக்கல. இப்போ நான் எடப்பாடி பீரியட்லயாவது நீதிமன்றம் தலையிடுச்சு, அம்மா பீரியட்ல அப்படி நான் எதையும் பார்க்கல. வெளியே நியூஸ் வருமானதே வழக்கு போடுறதுக்கே, காவல்துறையின் மீது அதிகாரிகள் மீது வழக்கு போடுறதுக்கே பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்தி பல்வேறு கூட்டமைப்புகளை உருவாக்கி அப்படித்தான் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வகையில இதுல நான் பார்த்த வகையில ஸ்டாலின் இதுல எதிர்கட்சிக்கு பெருசா வேலையை கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போராட்டக்காரன்னு போவே இல்லை. ஏன் போகலன்னா போறதுக்கு முன்னாடி இங்க எல்லா நடவடிக்கை எடுத்துட்டாரு. சிபிஐக்கு மாத்துவாங்கன்னு இப்படியும் போராடுவாங்கன்னு தெரியும், டக்குன்னு மாத்திட்டாரு. மாத்துறது கூட இல்ல. முதல் கட்டமாகவே என்ன நடந்துச்சு தகவல் வந்த உடனே அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணது அடுத்த கட்டமா அவங்க குற்றத்தோடு தொடர்புடையவர்கள் அப்படின்றது ஊர்ஜிதமான உடனே கைது பண்ணிட்டாங்க. ஆமா, அவங்க கொலை குற்றச்சாட்டு அதன் பேர்ல வழக்கு பதிஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, எஸ்பியை காத்திருப்பு பட்டியல் மாத்தியாச்சு. அடுத்தடுத்து இன்னும் நம்பிக்கை வரும் விதமாக சிபிஐக்கு மாத்திருக்கிறாரு. அந்த வகையில அவங்க பொறுப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. இந்த சிஸ்டம், இந்த காவல்துறைங்கிறது அமைப்பு இப்படிதான் இருக்கும். காவல்துறையின் பாதுகாப்புல தான் ஸ்டாலினே இருக்கணும் இல்லையா? அவங்க மட்டும் இல்ல, எல்லாருக்கும், நீதிபதியில இருந்து எல்லாரும் காவல்துறையை சார்ந்துதான் இங்க அந்த அதிகார கட்டமைப்பு தான் அங்கே பாதுகாப்புங்கிறது. சோ அவங்களோட அனுசரிச்சு போறதுங்கிறது தான் அவங்களுடைய இயல்பாவும் இருக்கும். ஆனா அதை மீறி இதை விசாரிக்கிறது ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற வகையில நல்ல முடிவு அப்படின்றது என்னுடைய பார்வை. ஓகே, இந்த போலீஸ் விஷயத்தை பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. அதோட தொடர்ந்து சதீஸ்வரன் அவருக்கு மிரட்டல் வந்திருக்குது, இந்த மாதிரி நீ தான் சாட்சி கொடுத்த அப்படின்னு சொல்லி, இப்ப அந்த வீடியோலாம் நீ அழிச்சிடணும், ஆதாரத்தெல்லாம் வச்சுன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. அதுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அவரு முறையிட்டு இருக்கிறார். இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவரை மட்டும் மிரட்டல, அவரை சுத்தி இருக்கிற எல்லாரும், அதுல சாட்சி சொன்ன எல்லாரையுமே மிரட்டி தான் இருக்கிறாங்க. அதுல அவருக்கு என்னங்க, அவர் தான் அந்த வீடியோ கொடுக்குறாரு. அவர் வீடியோ எடுத்தது யாரும் பார்த்தாங்களான்னு யாரும் தெரியாது, பார்த்துருந்தா கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா அவரே வீடியோ எடுத்து ரகசியமான முறையில நீதிமன்றம் போற வரைக்கும் அப்படி ஒரு வீடியோ இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அவ்வளவு தூரம் கமுக்கமா அதை நீதிமன்றத்துல ஒப்படைச்சு அவருமே ஒரு சாட்சியாக மேலே ஏறி சொல்லியிருக்கிறார், வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னுடைய உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்ன வேணாலும் பாத்துக்கிறது நான் தயாரா இருக்கிறேன். ஆனா என்னுடைய தைரியத்துல தான் இங்க உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட்ல உள்ளவங்க, பொதுமக்கள், பக்தர்கள், கூட இருக்கிற சக ஊழியர்கள், இவங்க எல்லாருமே சாட்சி சொல்ல வந்தாங்க. அவங்களெல்லாம் மிரட்டுறதுக்கு பாக்குறாங்க. காவல்துறை போலீஸ்ல உள்ள ஒருத்தர், ராஜா அப்படின்னு ஒருத்தர், இவருடைய சொந்தக்காரர், ஓகே மாமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அவர் சாதின்லாம் சொல்றாரு. நான் சாதி முதல்லாம் பார்க்க மாட்டேன். இதுல ஒரு பையன் அநீதி நடந்திருக்குது, அவனுக்கு நியாயம் கிடைக்கணும், நான் நியாயத்தின் பக்கம் நிக்கிறேன். அவருக்கே இந்த பிரச்சனை நடந்திருந்தது, ஒரு பாதிப்பு நடந்திருந்ததுன்னா நான் அப்பவும் இதே போலதான் நான் நடந்திருப்பேன். சாதி இதெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட வராதிங்க, நான் இதுல உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்குது, அதனால எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு பொது வெளியில சொல்லியிருக்கிறார். ஸோ இது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இது உள்ள போனீங்கன்னா நிறைய பேர் சிக்குவாங்க. ஒரு இன்ஸ்டியூஷனே கெட்ட பேருக்கு உள்ளாகும். நிறைய உயர்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் பாதிக்கப்படுவாங்க. அவ்வளவு சிக்கல் உள்ள பிரச்சனை. அப்ப இதை மூடி மறைக்க பார்ப்பதற்கும் வேலை நடக்கும். நீங்க இது கவர்மெண்ட்டே மூடி மறைக்கணுங்கிறது எல்லாம் இல்ல, சம்பந்தப்பட்டவங்களுடைய வாழ்க்கையே போயிரும்ல. கண்டிப்பா இது வரைக்கும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு அந்த சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த இது எல்லாமே போகுது இல்ல. அவங்க தரப்புல முயற்சிகள் செய்யத்தான் செய்வாங்க. அதை முறியடிச்சு தான் அதுக்கு அரசாங்கம் சொல்லிருச்சு, முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. என்ன ஒத்துழைப்பு விசாரணைக்கு வேண்டுமோ அதை நாங்க செய்வோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நேற்று இரவு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போய் பார்த்திருக்கிறாரு. அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, விஜய் மட்டும் இல்ல, எச் ராஜா போயிருக்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னும் பலர்லாம் போறாங்க வராங்க. அதெல்லாம் விஷயம் இல்லை. எல்லாருமே இந்த விஷயத்துல விளம்பரம் தர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. என்ன கேட்டா இந்த விஷயத்துல விஜய் சோம்பேறின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 4 நாள் 5 நாளுக்கு பிறகுதான் உங்களுக்கு அங்க போகணுன்னே தோணி இருக்குது அப்படின்னா நீங்க ரொம்ப மக்கு. அனிதா விவகாரத்துல கூட அப்படித்தான், எல்லாரும் பேசி முடிஞ்ச பிறகு லாஸ்டா நானும் இருக்கிறேன்னு போய் கையில ஒரு செக்கை கொடுத்துட்டு வந்தாரு. இங்கேயும் போய் ஏதோ ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு போல இருக்கு. தப்பு இல்லை,
ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம், ஏழை குடும்பம் தான். அரசாங்கமே அவங்களுக்கு இப்போ 3 சென்ட் இடம் கொடுத்துருக்குது. 5 லட்ச ரூபா டிஎம்கே நிதி உதவி கொடுத்துருக்குறாங்க. நவீன்குமார் அவங்க அந்த தம்பி, அந்த அஜித்குமாரோடைய தம்பி, அவனுக்கு வந்து அரசு வேலை ஆவின்ல வந்து 30,000 ரூபா சம்பளத்துல வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆரம்ப நிலையில 30,000 ரூபா இருந்தாலும் பின்னாடி அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்பிக்கையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் மனம் வந்து ஏத்துக்கிட்டாங்க. அந்த பையனும் வந்து இப்போ என்கிட்ட அது அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, என்கிட்ட வந்து 50 லட்ச ரூபா வந்து செட்டில்மெண்ட் பண்றதுக்கு வந்தாங்க அப்படிலாம் வந்து வெளியே பேசிக்கிறாங்க. உண்மையில அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்றத அவரே சொல்லியிருக்கிறார். சின்ன வயசுல இருந்தே எனக்கு திமுக நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க தான் எங்க குடும்பத்தையே வழி நடத்திருக்காங்கலாம் சில விஷயம் ஆதரவா இருக்கிறாங்க, இப்பவும் ஆதரவா இருக்கிறாங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர மற்றபடி நெகட்டிவா அதை சொல்லலை. விஜய் போன்றவர்கள் அவங்க ஏதோ இதன் மூலமாக ஒரு விளம்பரம் கிடைக்கணும், இல்லது இந்த இதுல நம்ம இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட வந்திருக்கலாம். ஏன்னா இதுல வந்து ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிட்டார். ஸ்டாலின் அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்துல அவர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டார், ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு அரசியல்வாதியாக. அப்போ எதிர்கட்சி எடப்பாடி அவரும் ஒரு வீடியோ ஒன்று போட்டு அந்த அம்மாட்ட வந்து பேசுற மாதிரி உட்காந்து நாங்க இருக்கிறோம் அது இருக்கிறோம் என்னவோ அவரும் பண்ணிட்டாரு. ஐயோ நாங்க தானங்க பெரிய கட்சி, 2026 ஆட்சிக்கு வர போறோம், நம்ம இல்லாம இருந்தா என்ன ஆகுது அப்படின்னு அவரும் போயிருக்கிறாரு. என்ன கேட்டா இது போல மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்துலயும் போங்க, நான் இதை வரவேற்கிறேன். எதிர்கட்சிகள் ஆக்டிவா இருக்கிற சமூகம் தான் வந்து ஜனநாயகம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். எதிர்கட்சிகள் மேல 1000 குறைகள் இருக்கட்டும், விமர்சனம் இருக்கட்டும், அவங்க தலைமை சரியில்லாம இருக்குது, அது இதுன்னு என்ன வேணா பேசுங்க. ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் ஆக்டிவா இல்லை அப்படின்னு சொன்னா அதுதான் இருக்கிறதுலே ஆபத்து. எவ்வளவு நல்ல ஆட்சி நடந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் ஆக்டிவா இருக்கிற இடத்துல தான் வந்து அது மிகச்சிறந்த நல்ல ஆட்சியா மாறுவதற்கும் வழிவகுக்கும். அந்த வகையில நான் வரவேற்கிறேன். ஓகே, இதுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன். நான் இப்ப நடக்கிறது கூட 6ஆம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க. இல்ல இனி கோரிக்கை வைக்கிறது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பொதுவா வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் அது ஒரு நேரம் என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ் மேல வந்து மக்களுக்கு பயம் இல்லை, அதனாலதான் குற்றங்கள் நிறைய நடக்குது, போலீஸ் துறையை கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் மேல போலீஸுக்கு வந்து பயம் இல்லை, அலட்சியமா இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி சொன்னாங்க. இப்ப இந்த பிரச்சனையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து ரொம்ப அதீதமா நடந்துக்கிறாங்க, இந்த ஸ்டாலின் கண்டுக்க மாட்டேங்கிறார். ஆமா, அவங்க அத்துமீறி போறாங்க, ரொம்ப பீதியா இருக்குது, பயமா இருக்குது, போலீஸ்னாலே பயமா இருக்குதுன்னு இப்படியும் பேசுறாங்க. அரசியல்வாதிகள் எப்படி வேணா பேசுவாங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல வந்து காவல்துறை தீவிரமா நடவடிக்கை எடுத்தது, இதை சிபிஐ ஒப்படைக்கணும்னாங்க. அவங்க நடவடிக்கை எடுத்து குற்றத்தை பதிவு பண்ணி விசாரணை நடத்தி முடிச்சாச்சு. அப்புறம் தான் போராட்டத்துக்குன்னு வந்தாங்க. அது மாதிரி இப்போ இங்க வந்து அவர் சிபிஐ கொடுத்துட்டாரு, அதுக்கு நியாயமான காரணத்தையும் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு வந்து புரியுது. இப்போ வந்து நீங்க எப்படி சிபிஐ கொடுக்கலாம், அப்போ உங்க காவல்துறையின் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்றாங்க. இவங்க ஏன் போராட்டம் பண்ணணும்னா நிக்கிதாவை அரெஸ்ட் பண்ணி சொல்லி போராட்டம் பண்ணணும். அதை செய்ய மாட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சியை வந்து 2026 மாற்றோம் அப்படின்னு போய் சொல்லுவாங்க. இதை வச்சு அரசியல் தான் நடக்குது, மற்றபடி நீதிக்கான போராட்டமா நான் அது பார்க்கல. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் இந்த கேஸ்ல நிறைய விஷயங்கள் வரும்னு நினைக்கிறேன். உங்க நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.